Hi students, இப்போ நாம பார்க்கிறது பார்த்தீங்கன்னா 12th standard subject maths chapter 1 application of matrix and determinant அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த application of matrixல இருக்கிற முக்கியமான கான்செப்ட் ஃபார்முலாலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சம்க்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா adjoint of square matrix A equal to transpose of cofactor matrix of A. அதாவது adjoint ஓட ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து transpose of cofactor மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இல்ல adjoint of ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா சதுர அணின்னு நம்ம சொல்லுவோம். சோ சதுர அணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா transpose of matrix அப்படின்னா transpose அப்படின்னா நிரல் நிறை மாற்று அணி. அதே மாதிரி கோஃபேக்டர் அப்படின்னா இணை காரணின்னு நம்ம சொல்லுவோம். சோ சதுர அணி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நிரல் நிறைமாற்று அணிக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா a into adjoint a வும் adjoint a into a வும் equal to determinant a அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் ஈக்குவலா இருக்குன்னு நம்ம சொல்றோம். அடுத்தது இது வந்து பார்த்தா இம்பார்ட்டன்டான ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா. இது வந்து பார்த்தா a இன்வெர்ஸ், அதாவது இன்வெர்ஸ் ஆஃப் a அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க. இன்வெர்ஸ் ஆஃப் a அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1 டிட்டர்மன் a. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மாலஸ் ஆஃப் ஏன்னு சொல்லலாம், இல்லைன்னா டிட்டர்மன்ட் ஆஃப் ஏன்னு நம்ம சொல்லலாம். இன்ட்டு அட்ஜாயிண்ட் a அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மன் a இன்வெர்ஸ் அப்படின்னா அது 1 டிட்டர்மன் ஏன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி a tங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். a டிரான்ஸ்போஸ் ஆஃப் -1 அதாவது இன்வெர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதனோட வேல்யூ வந்து பார்த்தா a இன்வெர்ஸ் ஹோல் டிரான்ஸ்ஃபர் t அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்முலா பார்க்கும்போது லாம்டா a ஹோல் இன்வெர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்தா 1 லாம்டா a இன்வெர்ஸ் நாம சொல்லலாம். அதே மாதிரி இதுல வந்து லாம்டாங்கிறதுலாம் நான் ஜீரோ ஸ்கேலர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பண்ணா ஒரு நம்பரா மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும். ஜீரோவா நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஃபுல் டைமும் நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஜீரோவா ஆயிரும் நம்ம சொல்லுவோம். அடுத்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ab ஹோல் இன்வெர்ஸ் அப்படின்னா b இன்வெர்ஸ் a இன்வெர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி a இன்வெர்ஸ் ஆஃப் அகைன் இன்வெர்ஸ் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதை வந்து a ன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா if a நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர்டர் n, அது வந்து பண்ணா ஆர்டர் என்ன இருக்கும்போது என்னென்ன வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா adjoint of a இன்வெர்ஸ் அப்படின்னா adjoint of a இன்வெர்ஸ் நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா 1 டிட்டர்மின் a இன்டு a நம்ம போடலாம். அதே செகண்ட் ஃபார்முலா பார்க்கும்போது டிட்டர்மின் ஆஃப் adjoint அல்லது மாலஸ் ஆஃப் adjoint அப்படி இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து பார்த்தா டிட்டர்மினன்ட் ஆஃப் n-1. இது வந்து இம்பார்ட்டன்டான ஒன்று, 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு கேட்பான். அட்ஜாயிண்டோட வேல்யூ என்ன அப்படிங்கும்போது டிட்டர்மின் n-1ங்கிறதா அட்ஜாயிண்டோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 2 அட்ஜாயிண்ட், அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்துச்சுன்னா டிட்டர்மின் n-2 அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணுவோம். அதே டைம் அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா a அப்படின்னு நம்மளுக்கு வரும்போது lambda power n-1 adjoint a அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது adjoint of ab அப்படின்னா adjoint of a into adjoint of b ன்னு சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா a inverse equal to plus or minus 1 divided by root of modulus adjoint a into adjoint a. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா a equal to plus or minus 1 by root of adjoint a into adjoint of adjoint a ன்னு சொல்லுவோம். அடுத்து 8th வந்து பார்த்தீங்கன்னா a matrix a is orthogonal if a transfer a into a transfer equal to a transfer into a equal to 1. ஸோ இதில் ஆர்த்தோகனல்
அப்படின்னு நம்ம சொன்னோமா அதை வந்து செங்குத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செங்குத்து இல்லைன்னா பர்பெண்டிகுலர் நம்ம சொல்லுவோம். அதில் வந்து ஒரு சாதாரண மேட்ரிக்ஸ் கூட டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது அதோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்னதான் வரும்னா 1ன்னு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே டேர்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்ல நான் சிங்குலர் அண்ட் ஏ இன்வெர்ஸோட வேல்யூ வந்து ஏ டிரான்ஸ்வர்ஸ்ல வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேர்மாறு அணின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நேர்மாறு அணி அப்படிங்கும்போது அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா x equal to a inverse of b அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து முக்கியமானது பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது கிராமர் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிராமர் ரூல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா x equal to del x by del y equal to del y by del z equal to del z by z. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் வச்சு தான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிக்கலாம். இப்போ இது நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் சொல்யூஷன் தீர்வு. ஸோ கொடுத்துருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவனே ஏதாச்சும் a equal to b equal to கொடுத்துருந்தா அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இல்லைன்னா நாமளே எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஏன்னு போட்டு எழுதிக்கோங்க. லெட் a equal to -3 4 6 2. இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயின்ட்டோட ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா இதனோட ஆப்போசிட் வேல்யூ நம்ம மாற்றி எழுதணும். இப்போ 3ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து 2. அப்படி மாற்றி எழுதும்போது இங்கே என்ன வரும் 2ன்னு வரும், இங்கே -3ன்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி 4 இங்க 6 அப்படி மாற்றி எழுதுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 இங்கே 6ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ ப்ளஸ்ஸு, செகண்ட் வேல்யூ மைனஸு. அதே மாதிரி இங்கே மேலே ப்ளஸ் போட்டுக்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ்ன்னு வரும், இங்கே ப்ளஸ்ன்னு வரும். அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு, அடுத்து நெக்ஸ்ட் மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ இந்த சிம்பிள் இங்கே உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் +2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது -6ன்னு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -4ன்னு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -3. ஏன் -3னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ங்கும் போது நம்மளுக்கு மைனஸ்ன்னு வரும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ்னா ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் மாற்றுறது. அதாவது ரோனா உங்களுக்கு நிரல்னு சொல்லுவோம், அதே காலம் அப்படிங்கும்போது நிறைன்னு சொல்லுவோம். ஸோ அதை மாற்றி எழுதணும். ஸோ இப்படி போனுச்சுன்னா அது பேர் ரோன்னு நம்ம சொல்லுவோம். அது இப்படி வந்துச்சுன்னா அது பேர் காலம்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒன்று ரோ வழியாக மாற்றலாம், இல்லைன்னா காலம் வழியாக மாற்றலாம். இப்போ நான் ரோவை மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. 2 2 6 வந்து கீழே போகிறேன் 6. அடுத்து நெக்ஸ்ட் இந்த ரோவை எடுத்து அதே மாதிரி காலமாக மாற்றுறேன். என்னாலும் வரும் -4 -3. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸை நம்ம அப்படி ஏதாச்சும் ஒரு ஏபிசிடின்னு ஏதாவது ஒரு டேம் மேட்ரிக்ஸ் நேம் வச்சு எழுதிக்கலாம். அப்போ நான் வந்து a ஈக்குவல் டு -3 4 6 2ன்னு எழுதிட்டேன். அடுத்தது இதுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னன்னா இதற்கு ஆப்போசிட் எதிர் திசையில் இருக்கிற நம்பர்ஸை மாற்றி எழுதணும். அப்படிங்கும்போது 3க்கு ஆப்போசிட் 2, அதனால 2 மேலேயும் 3 கீழேயும் எழுதிக்கிறேன். அதே மாதிரி 4க்கு ஆப்போசிட் 6, அப்போ 6 மேலேயும் 4 கீழேயும் நான் எழுதிக்கிறேன். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு. எப்பயுமே ஸ்டார்டிங் எப்பயுமே ப்ளஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். அடுத்தது இப்போ இந்த சிம்பிள் இதில் உள்ள அப்ளை பண்ணும்போது +2ன்னு வந்துடும், -6ன்னு வந்துடும், -4ன்னு வரும், -3ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஒன்று ரோ இருக்கிறத காலமாகவும் இல்லைன்னா காலத்தை ரோவா ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம டிசைட் பண்ணணும். அப்போ நான் என்ன எடுத்துங்கன்னா ரோவை எடுத்து காலமாக மாற்றுறேன். அப்போ 2, அடுத்தது 6, அடுத்தது 6ங்கிறது நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது -6ங்கிறது கீழே காலமாக வந்து, அடுத்தது 4ங்கிறது மேலே வந்துடும், 3ங்கிறது இங்கே வந்துடும். அப்போ இதுதான் வந்து அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து 3x3 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து இதனோட சொல்யூஷன் ஃபஸ்ட்டு எதுவுமே கொடுக்கலாம். நம்ம என்னென்னா ஏபின்னு ஏதோ ஒரு டிட்டர்மின் நேமில் வச்சு எழுதிக்குவோம். அப்போ சொல்யூஷன் தீர்வு. அப்போ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்னா ஏன்னு வச்சுக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 2 3 1 3 4 1 2 3 7 2. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கும் இதனோட ஆப்போசிட் டேம் எடுத்து போட்டோம். ஆனால் இதில் நம்ம அப்படி பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 3x3 மேட்ரிக்ஸ்னா அப்போ அந்தந்த ஒவ்வொரு டேமையும் நம்ம தனித்தனியாக நம்ம எடுத்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோஃபேக்டரை நம்ம தனியாக கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2ங்கிற எலிமெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த காலமும் போயிடும், இந்த ரோவும் நம்மளுக்கு போயிடும். அப்போ அது போயிடுச்சுன்னா மீதி ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் நம்ம எழுதுவோம். அப்போ கோஃபேக்டர் ஆஃப் ஏ, அதாவது இணை காரணி, ஏயின் இணை காரணி ஈக்குவல் டு நீங்கள் பெருசாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ங்கிற டேர்ம்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த காலமும் போயிடுச்சு, இந்த ரோவும் போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 1 7 2. இது ஒரு டிட்டர்மின் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 3ங்கிற டேர்ம்ஸ் நான் எடுத்தேன்னா இந்த ரோ போயிடுது, இந்த காலம் போயிடுது. அப்போ ரிமைனிங் எலிமெண்ட் எழுதுங்க 3 1 3 2. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்து தேர்டு எலிமெண்ட்ஸ் நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் எலிமெண்ட் நான் எழுதுறேன்னா இந்த டேர்மும் போயிடும், இந்த டேர்மும் போயிடும். அப்படிங்கும்போது ரிமைனிங் டேர்ம்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3 4 3 7 அப்படிங்கிற டேர்ம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ரோவுக்கு. அதே மாதிரி இப்போ செகண்ட் ரோவுக்கு. அப்போ செகண்ட் ரோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த ரோ போயிடும், இந்த காலம் போயிடும். அப்படிங்கும்போது ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த ரோவும் போயிடுச்சு, இந்த ரோ போயிடுச்சு, இந்த காலம் அப்படியே போகுது. அப்படிங்கும்போது இந்த டேர்ம்ஸ் தான் நம்மளுக்கு வரும். இதுவும் இங்கே மேலே இருக்கிற டேர்ம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 1 7 2. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு அதே செகண்ட் வேல்யூ அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த செகண்ட் காலம் போயிடும். அப்போ செகண்ட் காலம் போயிடுச்சுன்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 1 3 2ங்கிற டேர்ம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே இதில் தேர்ட் வேல்யூ போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தேர்ட் காலம் இந்த காலம் போயிடும். அப்படின்னா இந்த ரோவும் போயிடுச்சு, இந்த காலமும் எனக்கு போயிடுச்சு. அப்படின்னா அதனோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2 3 3 7 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ நம்ம எடுத்துக்கிறோம். தேர்ட் ரோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தேர்டு காலமும் போயிடும், தேர்டு ரோவும் போயிடும். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 1 4 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து அடுத்த டேர்ம் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா செகண்ட் காலம் நம்மளுக்கு போகும். அப்போ செகண்ட் காலம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த காலம் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 1
3 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ஸ் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் அப்படியே போயிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 3 3 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நம்ம போடணும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எப்பயுமே ப்ளஸ்ன்னு வரும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு வரும், அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு வரும், அடுத்து நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இது எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்போஸ் பண்ணும், அதுதான் டி அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு அப்போ இதனோட வேல்யூ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா இதில் எப்பயுமே கிராஸ் ஃபஸ்ட்டு கீழே தான் நம்ம கிராஸ் பண்ணுவோம். அப்போ 4 × 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா 8ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 7 × 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7 நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 × 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6ன்னு வரும், ஃபார்முலாலேயே ஒரு மைனஸ். அகைன் இப்படி மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 3 × 1ங்கும்போது 3 நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு 3 × 7 அப்படிங்கும்போது 3 7s நம்மளுக்கு வந்து வரும் 28 21ன்னு நம்மளுக்கு வரும். அதே டைம்ஸ் வந்து 3 4s அப்படிங்கும்போது நம்மளுக்கு 12ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு 3 × 2 அப்படிங்கும்போது அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதனோட டைம்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து 7 நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு 2 × 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இது கிராஸ் வேல்யூ பண்ணும்போது நம்மளுக்கு 3ன்னு நம்மளுக்கு வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு 2 × 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 14 நம்மளுக்கு வரும். 3 3s 9 நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் ரோ 3 × 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3ன்னு வரும். 4 × 1 அப்படிங்கும்போது -4ன்னு வரும், ஃபார்முலாலே ஒரு மைனஸ். 2 × 1 அப்படிங்கும்போது 2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது -3ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 2 × 4 அப்படிங்கும்போது 8ன்னு நம்மளுக்கு வரும். இதே கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 9 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மேலே டிரான்ஸ்போஸ். இப்போ 8லேருந்து 7 செப்பரேட் பண்ணும்போது அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். 6லேருந்து 3 செப்பரேட் பண்ணால் +3ன்னு வரும், வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அதனோட வேல்யூ -3. அடுத்து நெக்ஸ்ட்டு 21லேருந்து 12 செப்பரேட் பண்ணுமா ரிமைனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 நம்மளுக்கு வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு 6லேருந்து 7 செப்பரேட் பண்ணும்போது -1ன்னு வரும், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், இப்போ +1. 4லேருந்து 3 செப்பரேட் பண்ணால் அதனோட வேல்யூ 1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும், அப்போ 1. அடுத்தது 40லேருந்து 9 செப்பரேட் பண்ணால் 5ன்னு வரும், வெளியே மைனஸ் இருக்கிறதுனால -5. அடுத்து நெக்ஸ்ட்டு 3லேருந்து 4 செப்பரேட் பண்ணும்போது -1ன்னு வரும், அதனால் -1. 2லேருந்து 3 செப்பரேட் பண்ணும்போது -1ன்னு வரும், இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருந்தால +1. அடுத்து நெக்ஸ்ட்டு 8லேருந்து 9 செப்பரேட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ வந்து -1ன்னு வரும், அப்போ -1. இப்போ ஓல்ட் டிரான்ஸ்போஸ். அப்போ இதனோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன வரும், ரோவை அப்படியே நான் காலமாக சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ 1 -3 9. ஓகேவா? அடுத்த டைம் இதையும் ரோ நான் காலமாக சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ 1 1 -5. அடுத்தது இந்த ரோவையும் நான் காலமாக மாற்றுறேன். அப்போ அதனோட வேல்யூ வந்து பண்ணால் 1 -1 1 -1. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் 3 × 3. 1/3 × 2 2 1 -2 1
2 1 minus 2 2ன்னு கொடுத்துக்கிறோம். இப்போ முன்னாடி நம்மளுக்கு 1/3ன்னு கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டிட்டர்மினன்ட்ல இருக்கிற வேல்யூ ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸில் இருக்கிறத ஃபுல்லாக நம்ம அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த 1/3யை நம்ம மல்டிபிள் பண்ணால் அதே ஆன்சர்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் தீர்வு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறத நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயின் ஏ. அப்போ 3 × 3னா நம்மளுக்கு வந்து பெரிய டேமாக வரும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போன சம்மில் என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டோமா அதே ஃபஸ்ட்டு காலம் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு காலமும் கேன்சல், ஃபஸ்ட்டு ரோவும் கேன்சல். அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 -2 2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி செகண்டு காலம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த காலம் போயிடுச்சு. அப்போ அந்த காலம் போயிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் நம்மளுக்கு வந்து என்னென்ன கிடைக்கும்? -2 2 1 2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு காலம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ தேர்டு காலம் போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -2 1 1 -2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ செகண்ட் ரோ போகுது. இந்த ரோ எனக்கு போயிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு காலம் போயிடுச்சு. அப்போ என்னோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன வரும்னா 2 1 -2 +2. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் காலம் போயிடுச்சு. இது போயிடுச்சு. அப்போ அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 1 1 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு காலம் போயிடுச்சு. இது போயிடுச்சு. அப்போ அதனோட டைம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 2 1 -2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ. இப்போ தேர்ட் ரோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? இந்த ரோ எனக்கு போயிடுச்சு, இந்த காலம் எனக்கு போயிடுச்சு. அப்போ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 2 1 1 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த செகண்ட் காலம் போயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 2 1 -2 +2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்டு காலம் போயிடுச்சு. இந்த காலம் போயிடுச்சு அப்படின்னா என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 2 -2 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 × 2 மேட்ரிக்ஸ் நம்ம ரைட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்? சிம்பிள் வந்து பார்த்தா ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன்லாம் நம்ம போடணும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளஸ், செகண்டுக்கு மைனஸ், அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ், அடுத்தது ப்ளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ். இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வேல்யூ நம்ம பண்ணுவோம். ஸோ 1 × 2. ஸோ 1 2s are 2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 2 × 2 அப்படின்னா 4. இங்கே மைனஸ் இருக்குன்னா -4ன்னு வரும். ஃபார்முலாவில் ஆல்ரெடி ஒரு மைனஸ் அப்படிங்கிறனால நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும்? +4 நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 × 2 அப்படின்னா -4. இது 1 × 2னா 2. ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்குனால -2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு
2 into 2 அப்படின்னா 4 மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் அப்போ நம்மளுக்கு வந்து ப்ளஸ் 4 நம்மளுக்கு கிடைக்கும் 1 into 1 1 இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 1 அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும் 2 into 2 அப்படின்னா நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு 4 அடுத்தது 2 into 1னா 2 இங்கே மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் அப்படிங்கும்போது ப்ளஸ் 2 நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு 2 into 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4 1 into 1 அப்படிங்கும்போது மைனஸ் 1 ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு 2 into 2 அப்படிங்கும்போது மைனஸ் 4 1 into 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு மைனஸ் 2 நெக்ஸ்ட்டு இந்த டேம் 2 into 2 அப்படின்னா 4 1 into 1 அப்படிங்கும்போது 1 ஃபார்மலே ஒரு மைனஸ்னால மைனஸ் 1 அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் 2 into 2 அப்படின்னா 4 1 into 2னா 2 மைனஸ் 2 அப்படிங்கும்போது ப்ளஸ் 2 நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு 2 into 1 அப்படிங்கும்போது 2 2 into 2 அப்படின்னா 4 ஃபார்மலே ஒரு மைனஸ் அப்படின்னா ப்ளஸ் 4 அப்போ இதனோட வேல்யூ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்படியே எழுதுங்க 2 plus 4 அப்படிங்கும்போது 6ன்னு நம்மளுக்கு கிடைக்கும் 2 plus 4 அப்படிங்கும்போது மைனஸ் 6 வெளியே ஒரு ப்ளஸ் மைனஸ் 1ங்கும்போது மைனஸுங்கும்போது நம்மளுக்கு ப்ளஸ் 6ன்னு நம்மளுக்கு வந்துடும் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இதை செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு 3ன்னு நம்மளுக்கு வரும் அடுத்து நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 6ன்னு நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இதை செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4 minus 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3 நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 அப்போ வெளியே ஒரு மைனஸ் அப்படிங்கும்போது ப்ளஸ் 6ன்னு நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து இதுலேருந்து இதை செப்பரேட் பண்ணும்போது 4 minus 1 அப்படிங்கும்போது 3 நம்மளுக்கு வரும் அடுத்து 4 plus 2 அப்படிங்கும்போது 6 மைனஸ் 6ன்னு நம்ம போட்டுக்குவோம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 plus 4 அப்படிங்கும்போது அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்போ ப்ளஸ் 6ன்னு நம்ம போட்டுக்குவோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆல்ரெடி அங்கே 1/3 நம்மளுக்கு இருக்கிறதுனால இங்கே முன்னாடி வந்து 1/3 ஆட் பண்ணிக்கணும் அப்போ 1/3 இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ரோவை அப்படி காலமாக மாற்றுங்க அப்போ இதை எடுத்து நான் காலமாக மாற்றுறேன் அப்படின்னா 6 6 3 ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் மைனஸ் 6 3 6 அடுத்து தேர்ட் காலம் 3 தேர்ட் ரோ 3 minus 6 6 அவ்வளோதான் இப்போ இந்த 3 உள்ளே கொண்டு போங்க 6/3 minus 6/3 3/3 அடுத்து நெக்ஸ்ட்டு 6/3 3/3 minus 6/3 அடுத்து நெக்ஸ்ட் வந்து 3/3 6/3 6/3ன்னு வரும் இப்போ டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணுங்கள் இதுவும் கேன்சல் பண்ணால் 2 கீழே 1ன்னு வரும் அதேமாதிரி இதுவும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும் இதுவும் கேன்சல் பண்ணால் 1ன்னு வரும் இதுவும் கேன்சல் பண்ணால் 2ன்னு வரும் இதுவும் கேன்சல் பண்ணால் 1 வரும் இதுவும் கேன்சல் பண்ணால் 2ன்னு வரும் அதேமாதிரி இதையும் கேன்சல் பண்ணால் 1 இதையும் கேன்சல் பண்ணால் 2 இதையும் கேன்சல் பண்ணால் 2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 minus 2 1 2 1 minus 2 அடுத்து நெக்ஸ்ட்டு 1 2 2 ஓகேவா அப்போ இதுதான் இதனோட ஆன்சர் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் ஸோ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் நேர்மாறு அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்துக்குவோம் ஏங்கிற டேமாக எடுத்துக்குவோம் அப்போ ஏ ஈக்குவல் டு -2 4 ஓகேவா அடுத்தது 1 -3 ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஃபார்முலா நம்மளுக்கு கொடுத்துக்கிற ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா ஏ இன்வெர்ஸுக்கு ஃபார்முலா ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/determine A இன்ட்டு அட்ஜாயின் ஏன்னு நம்ம சொல்லுவோம்
இதில் முக்கியமானது டிட்டர்மின் ஏ நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0னா இந்த டேர்ம் நம்மளுக்கு 0 ஆயிடுச்சுன்னா 1/0 அப்படிங்கும்போது இன்ஃபினிட்டின்னு போகும். அதனால நம்ம டிட்டர்மின் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அதனால எனக்கு வந்து 0னா எனக்கு மைனஸ் வேல்யூ வரலாம், ப்ளஸ் வேல்யூ வரலாம் டிட்டர்மின் வேல்யூ. ஆனால் 0 மட்டும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா இதுக்கு வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, நேர்மாறு அணி நம்ம கண்டுபிடிக்க முடியாது நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டிட்டர்மின் ஏ கண்டுபிடிக்கிறோம். இப்போ டிட்டர்மின் ஏ அப்படிங்கும்போது -2 4 1 -3. அப்போ கிராஸ் வேல்யூ பண்ணுங்க. 2 × 3 அப்படின்னா அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? +6 நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார்முலாலே ஒரு மைனஸு. இது ஒரு கிராஸ் வேல்யூ பண்ணுங்க. 1 × 4 அப்படிங்கும்போது அதனோட வேல்யூ வந்து 4 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 2. அப்போ டிட்டர்மின் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மின் நாட் ஈக்குவல் டு 0ங்கிறனாலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி 2x2க்கு அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்பரோட ஆப்போசிட் டேர்ம் எழுதுங்க. -2 இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் -3. அப்போ இதனோட வேல்யூ வந்து -3 -2. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த 1க்கு ஆப்போசிட் 4 அப்படி மாற்றி எழுதுங்க. அப்போ 4 இங்கே 1. அப்போ மேலே வந்து நம்ம டிரான்ஸ்போஸ். அடுத்து நெக்ஸ்ட் நான் செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? இதனோட சிம்பிள்லாம் ப்ளஸ்ஸு மைனஸுன்னு மாற்றி எழுதணும். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படிங்கும்போது மைனஸே தான் நம்மளுக்கு கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படிங்கும்போது -1 நம்மளுக்கு வந்துடும். இதனோட டைம் -4ன்னு வரும். அகைன் இதனோட டைம் -2. இங்கே மேலே டிரான்ஸ்போஸ். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ரோவை காலமாக மாற்றி போடுவோம். அப்போ அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -3 -1. அடுத்தது -4 -2. ஓகேங்களா? இப்போ சேஞ்ச் பண்ண அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா வந்து 1/determine A × adjoint A. அப்போ A inverse equal to 1/determine A நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? 2. அதை இன்னொரு டைம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அடுத்தது adjoint A என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த வேல்யூ இது எடுத்து இங்கே எழுதிக்கணும். -3 -4 -1 -2. ஓகேவா? இதுதான் A இன்வெர்ஸ் வேல்யூ. நம்மளுக்கு கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 1 1 1 5 1 1 1 5. இதனோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி போன சம்லேயும் யூஸ் பண்ண ஃபார்முலா தான் இதுலேயும் நாம் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/determine A × adjoint A. ஓகேவா? இப்போ வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு டிட்டர்மின் A ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அப்போ டிட்டர்மின் A ஈக்குவல் டு 5 1 1 1 5 1 1 1 5. இப்போ நம்ம டிட்டர்மின் வேல்யூக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் கண்டுபிடிச்சா போதும், வேறு எந்த டேர்மும் நம்மளுக்கு தேவை. அப்போ நம்மளுக்கு 5 அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவும் போயிடும், இந்த காலமும் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் டைம்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 × 5 அப்படிங்கும்போது 25 -1 நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபார்முலாலேயே ஒரு -1 இப்போ செகண்ட் டேர்மு அப்படிங்கும்போது செகண்டு காலமும் போயிடும், ரோவும் போயிடும். அப்படிங்கும்போது அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 1 × 5 அப்படிங்கும்போது 5ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 1 × 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு -1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்டுங்கும் போது இந்த காலமும் போயிடுது, இந்த ஃபர்ஸ்ட் ரோவும் போயிடுது. அப்போ அதனோட வேல்யூ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 1 × 1 அப்படிங்கும்போது 1. அடுத்தது 1 × 5 அப்படிங்கும்போது -5. அப்போ ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 5 இதனோட வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 25 1 போச்சுன்னா 24ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் 5 × 1 அப்படிங்கும்போது அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? +4ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு -4ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ 5
into 24. So 5 into 24 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 24 into 5. So 5 4s are 20, remaining 2. 5 2s are 10 அப்படிங்கும்போது 10 2 இருக்குன்னா 12. அப்போ 120 நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் 4 1 into 4 அப்படிங்கும்போது -4. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படிங்கும்போது -4ன்னு வரும். அப்போ வேல்யூ வந்து 120 -8. அப்போ இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 112ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு 112 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மின் A not equal to 0 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, அதே மாதிரி தான் அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பெருசாக நீங்கள் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதனோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ரோ கண்டுபிடிச்சதுனால அதனோட வேல்யூ மட்டும் நீங்கள் மேலே எழுதிக்கிட்டால் மட்டும் போதும். அப்போ 25 - 1 5 - 1 அடுத்தது 1 - 5. இது ஃபர்ஸ்ட் ரோக்கு நம்ம ஏற்கனவே இந்த டிட்டர்மினல் கண்டுபிடிச்சிக்கிறதுனால அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் டேர்ம் மட்டும். அப்போ செகண்டுங்கும் போது நம்மளுக்குன்னா ஃபர்ஸ்ட் காலம் நம்மளுக்கு போயிடுது, இந்த ரோவும் நம்மளுக்கு போயிடுது. அப்போ 1 1 1 5 1 into 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 5ன்னு வரும். அடுத்தது 1 into 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் -1ன்னு நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும். இந்த காலமும் போயிடுச்சு, இந்த ரோவும் போயிடுச்சு. அப்படிங்கும்போது 5 into 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 25ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது 1 into 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1ன்னு நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இந்த காலம் செகண்ட் ரோ போயிடுச்சு. இப்போ 5 into 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5ன்னு வரும். 1 into 1 அப்படிங்கும்போது -1ன்னு நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காலம் தேர்ட் ரோ அப்படியே போயிடுச்சு. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். அப்போ வேல்யூ வந்து 1 into 1. அப்போ 1 into 1 அப்படின்னா நம்மளுக்கு 1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 5 into 1 அப்படிங்கும்போது -5ன்னு நம்மளுக்கு வரும். அடுத்து நெக்ஸ்ட் அதே டேர்ம்ஸில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் காலம் போயிடுச்சு, இந்த டேர்மும் நம்மளுக்கு போயிடுச்சு. அப்போ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 into 1 அப்படிங்கும்போது 5, 1 into 1 அப்படிங்கும்போது -1ன்னு நம்மளுக்கு வரும். அடுத்து நெக்ஸ்ட் இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு, தேர்ட் ரோ போயிடுச்சு. 5 into 5 அப்படிங்கும்போது 25 -1. இப்போ அடுத்து நாம் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ப்ளஸ்ஸு, செகண்டுக்கு மைனஸு, அடுத்தது ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ இதனோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 25 1 செப்பரேட் பண்ணும்போது 24ன்னு வரும். 5ல் 1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு -4ன்னு வரும். 1ல் 5 போயிடுச்சுன்னா -4ன்னு நம்மளுக்கு வரும். இது அதே மாதிரி -4ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதனோட வேல்யூ நம்மளுக்கு 25 - 1 அப்படிங்கும்போது 24ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 5 - 1 அப்படிங்கும்போது 4 -4ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது 1 5 செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு -4ன்னு நம்மளுக்கு வரும். அடுத்து நெக்ஸ்ட் இதுலேருந்து இதை செப்பரேட் பண்ணும்போது -4ன்னு நம்மளுக்கு வரும். 25 - 1 அப்படிங்கும்போது 24ன்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா இதை எடுத்து இந்த பக்கம் எழுதும்போது நம்மளுக்கு என்ன வரும் 24 -4 -4. அடுத்தது இந்த ரோ எடுத்து இந்த காலமாக எழுதுறோம். -4 24 -4ன்னு வரும். அதே மாதிரி இந்த டேர்ம் எடுத்து இப்படி காலமாக எழுதுறோம். அப்போ -4 -4 24. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயின் ஏ. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determine A இன்ட்டு அட்ஜாயின் A அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 1/determine வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம் 112. அப்போ 112 போட்டுக்கோ. அதே மாதிரி அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சா அதை எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ 24 -4 -4 அகைன் -4 24 -4 -4 -4 24.
அப்போ 112 இங்கே ஆன்சர்ஸ் இப்படி வந்துட்டு இப்போ இதில் எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கும்போது காமனாக 4ங்கிறது இருக்குது. அப்போ நான் 4 நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், வெளியே எடுத்துக்கிறேன்னா நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 4 இன்ட்டு அதோட மேட்ரிக்ஸ் 4 வந்து வெளியே வந்துச்சுன்னா நம்மளோட வேல்யூ எத்தனை டைம் 24ல் டிவைட் ஆனால் 6 டைம்ஸ் டிவைட் ஆகும். இது -1 டைமு, அகைன் இது -1 டைமு, இது -1, இது 6, இது -1, அதே மாதிரி இது -1, இது -1, இது 6 டைம் கேன்சல் ஆகும். அப்போ 4 112 நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 4 1 டைம் கேன்சல் ஆகும். 112 வந்து பார்த்தீங்கன்னா 28 டைம்ஸ் நம்மளுக்கு கேன்சல் ஆகும். அப்போ 1/28 into 6 -1 -1 -1 6 -1 -1 -1 6. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட A இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸோட ஆன்சராக வரும். நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா 2 3 1 3 4 1 3 7 2. ஓகேவா? ஸோ இதுவும் அதே சேம் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சொல்யூஷன் தீர்வு A inverse equal to 1 by determine A into adjoint A. இப்போ determine A. இப்போ determine A னா அதோட terms of value 2 3 1 3 4 1 3 7 2. அப்போ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபர்ஸ்ட் டைம் 2 அப்படின்னா இந்த ரோ இந்த காலம் போயிடும், இந்த ரோ போயிடும். அப்போ வேல்யூ 4 2s are 4 8 7 1s are 7 நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார்முலே ஒரு -3 இன்ட்டு அப்போ இந்த டேமும் எனக்கு இந்த டேமும் போயிடுது. அப்போ 3 2s are 6 3 1s are -3. அடுத்து நெக்ஸ்ட்டு +1 இன்ட்டு அகைன் இந்த டேம் ஆஃப் வேல்யூ போச்சுன்னா 3 7s are 21 3 4s are 12 -12. ஓகேவா? ஸோ 8ல் 7 செப்பரேட் பண்ணால் 1 இன்ட்டு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2 நம்மளுக்கு கிடைக்கும். -6ம் 3 செப்பரேட் பண்ணால் 3 இன்ட்டு 3 அப்படிங்கும்போது -9 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இதனோட டைம் 21லேருந்து 12 செப்பரேட் பண்ணும்போது அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ +9. அப்போ -9ம் +9ம் கேன்சல், ஆன்சர் 2ன்னு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ டிட்டர்மைன் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னா தான் நம்ம அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம போகணும். ஸோ இப்போ வந்து அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் அட்ஜாயின்ட் ஆஃப் A முன்ன சொன்ன மாதிரி பெருசாக போட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் எழுதிக்கோங்க. இப்போ இதனோட டைம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரோக்கு இங்கே கண்டுபிடிச்சிக்கிறதுனால இதனோட ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ மட்டும் நம்ம உள்ளே எழுதிக்கிட்டால் போதும். 8 - 7 6 - 3 21 - 12. ஓகேவா? இப்போ செகண்ட் டைம் அப்படிங்கும்போது இந்த காலம் போயிடுது, இந்த ரோவும் போயிடுது. அப்படின்னா 3 1 7 2. அப்போ 3 இன்ட்டு 2 அப்படிங்கும்போது நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு நம்மளுக்கு வரும். 7 இன்ட்டு 1 அப்படிங்கும்போது நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -7 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் சிம்பிள் மாதிரி நம்மளுக்கு போயிடும். 2 இன்ட்டு 2 அப்படிங்கும்போது நம்மளோட வேல்யூ வந்து 4ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 3 இன்ட்டு 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு -3ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த ரோவும் இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்போ 2 இன்ட்டு 7 அப்போ 2 7s are 14 3 3s are 9 -9. ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் லாஸ்ட் ரோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த ரெண்டு டைம் போயிடுச்சுன்னா 3 இன்ட்டு 1 3 4 இன்ட்டு 1 -4. அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற டி சிம்பிள் மாதிரி போயிடும். அப்போ 2 இன்ட்டு 1 அப்படிங்கும்போது 2 3 இன்ட்டு 1 அப்படிங்கும்போது -3. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு இந்த காலம் போயிடும், இந்த ரோவும் போயிடும். அப்போ 2 இன்ட்டு 4 அப்படிங்கும்போது 8 3 இன்ட்டு 3 அப்படிங்கும்போது 9. ஸோ இப்போ இதனோட வேல்யூ 8 - 7 அப்படிங்கும்போது 1 6 - 3 அப்படிங்கும்போது 3 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது
21ல இருந்து 12 செப்பரேட் பண்ணால் நம்மளுக்கு 9 நம்மளுக்கு வரும். அடுத்து நெக்ஸ்ட் 6 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு -1 நம்மளுக்கு வரும். அடுத்து இதனோட டைம்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 நம்மளுக்கு கிடைக்கும். 14ல 9ங்கும்போது நம்மளுக்கு 5 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் இந்த டைம்ஸ் ஆஃப் வேல்யூ -1 வரும். இது வந்து -1 நம்மளுக்கு வரும். அகைன் இதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -1 வரும். மேலே டிரான்ஸ்ஃபார்ம். இப்போ நம்ம என்ன சொல்லிக்கிறோம், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, செகண்டுக்கு மைனஸு, தேர்டுக்கு ப்ளஸ்ஸு, அதே மாதிரி இதுக்கு மைனஸு, இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு மைனஸு, அதே மாதிரி இதனோட டைம் வந்து ப்ளஸ்ஸு, இதனோட டைம் மைனஸு, இதனோட டைம் ப்ளஸ்ஸு. இப்போ அப்ளை பண்ண நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 - 3 9 +1 1 -5 -1 +1 -1. இப்போ இதை சேஞ்ச் பண்ணுறோம், ரோவை காலமாக நான் மாற்றுறேன். அப்போ அதனோட வேல்யூ வந்து 1 -3 9 1 1 -5, அடுத்தது -1 1 -1 நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A இன்வெர்ஸ் அப்படிங்கும்போது அதனோட டேர்ம் ஆஃப் ஃபார்முலா நம்மளுக்கு வந்து A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மின் A இன்ட்டு அட்ஜாயின்ட் A. அப்போ 1 டிட்டர்மின் A வேல்யூ நம்ம என்ன வச்சுக்கோம் 2. இப்போ 2. அடுத்தது அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 1 -1 -3 1 1 9 -5 -1. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ் A இன்வெர்ஸ் அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம A இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம்.